பாருங்க பாடம் 30 ஷரீஅத்தில் பற்றுதல் கொண்ட பெண்மணிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தந்தையோ மற்றும் உறவினரோ மரணமாகிவிட்டால் 3 நாட்கள் மட்டுமே துக்கம் அனுசரிக்க வேண்டும். சஹாபி பெண்களில் நபிகளாரின் போதனையை ஏற்று நடப்பதில் சிறந்து விளங்கினார்கள். சஹாபி பெண்கள் நபிகளாரின் போதனை ஏற்று நடப்பதில் சிறந்து விளங்கினார்கள். ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரர் இறந்த 4 நாட்களுக்கு பிறகு சில பெண்கள் துக்கம் விசாரிப்பதற்காக இவரிடம் வந்தனர். அவர்கள் முன்னிலையில் இவர் நறுமணம் பூசிக்கொண்டார். வந்தவர்கள் தவறாக கருதக்கூடாது என்பதற்காக இது எனக்கு இப்போது இல்லைதான் என்றாலும் குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு 3 நாளுக்கு மேல் துக்கம் அனுசரிக்க கூடாது என நபிகளாரின் அறிவுரை இருப்பதால் நான் மறுமணம் இட்டுக் கொள்கிறேன் என்றார். இதே போன்று உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அவர்களின் தந்தை மரணமடைந்த 3 நாளுக்கு பின் எண்ணெய் தேய்த்து நறுமணம் பூசிக்கொண்டார்கள். மேலும் நபிகளாரின் போதனையை கடைபிடிப்பதே என் நோக்கமாகும் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த அளவுக்கு நபி அவர்களுடைய வார்த்தையை மெய்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு ஷரீஅத்தில் இப்படிப்பட்ட பெண்களும் இருக்கிறாங்க. சரி, யார் இந்த ஜைனப் பின் ஜஹ்ஷ்? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. இவங்களும் தான். சரியா, 2 ஜைனப் இருப்பாங்க. ஜைனப் பின் ஜஹ்ஷ், ஜைனப் பின் ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா. சரியா, இந்த 2 மனைவிமார்களையும் நம்ம கரெக்டான முறையில் குழப்பிக்காம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஜைனப் பின் ஜஹ்ஷை மட்டும் இன்னைக்கு நம்ம கொஞ்சமாக அவங்களுடைய குட்டி குட்டி வரலாறு முக்கியமான விஷயத்தை பார்ப்போமே. ஆமாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இந்த ஜைனப் பின் ஜஹ்ஷ் வந்து பார்த்தீங்கன்னா மாமி மகதான். யாருக்கு? ரசூலுல்லாவுக்கு கூட பிறந்த சகோதரி, அதாவது அத்தாவோடு பிறந்த சகோதரின் மகளைத்தான் திருமணம் முடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு முன்னே திருமணம் ஆகியிருக்கும், இருந்தாலும் இவங்க ஒரு விதவை பெண்ணாக தான் இருந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க. எப்படிமா? இல்லை, நிறைய அது வந்து டிஃப்ரெண்ட்டாக வருது. முன் கணவருடைய பேர்கள் 2-3 வருது. இது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரியா? அப்போ இந்த பெண்ணை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், ஆயிஷா அம்மாவை சொல்லுவாங்க, எங்களுடைய மனைவிமார்கள்லேயே ரொம்ப இரையச்சமுடைய, அதுவும் தர்ம சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ரொம்ப அமைதியான பெண் என்றால் ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தானா. அல்லாஹ்வுடைய தூதர் இவங்களுக்கு ஒரு அழகான பேர் சொல்லியிருக்காங்க, உம்முல் மசாக்கீன், அதாவது மிஸ்கீன்களுடைய தாய் அப்படின்ட்டு ஒரு சிறப்பு பேரும் ரசூலுல்லாவால் இவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னுடைய மனைவிமார்களே ஜைனப் பின் ஜஹ்ஷ் தான் கை நீளமானவர்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படி சொல்கிறாங்கங்கிறது பின்னதான் நமக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னென்னா, ஜைனப் பின் ஜஹ்ஷ்லாம் இறந்துருவாங்க. இறந்ததுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்காகவே அவங்க சொன்ன மாதிரி கையை வச்சு அளந்து பார்ப்பாங்க. என்னடா இது, எல்லார் கையும் வந்து அவங்க சொன்னால் என் கை நீளமாக இருக்குது, என் கை. ஆனால் ஜைனப் பின் ஜஹ்ஷ் வந்து ரொம்ப குட்டையான ஒரு பெண்ணு. ஆனால் அவங்க கையை குட்டையாக தான் இருக்குமா. நான் அவங்கள பார்த்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, கை நீளமான பெண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, அவங்க இறந்த பின்னாடி தான் தெரிஞ்சிச்சு, தர்ம சிந்தனை இவங்கள போல யாருக்குமே கிடையாது. எப்போனா எந்த அளவுக்கு அப்படின்னா, உமருடைய காலத்தில் இவங்க வஃபாத் ஆகிருக்கிறாங்க. எப்போ? உமருடைய காலத்தில் வஃபாத் ஆகும் பொழுது இப்படி வசிய செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. என்ன வசியத்? நான் வந்து என்னுடைய கஃபன் தஃபனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் தீனார் வச்சிருக்கேன். உமரும் எனக்கு கஃபன் தஃபனுக்கு கொடுத்து விடுவார். கொடுத்து விட்டால், ஹலீஃபாவாக இருக்கிறதுனால கொடுத்து விட்டால், இந்த 2 பங்கில் ஏதாவது ஒன்றை கஃபன் தஃபனுக்கு பயன்படுத்திட்டு ஒன்றை சதகா செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தன்னுடைய வீட்டில் எது இருக்குதோ உடனே உம்முல் மசாக்கின், அவங்க ஏழைகளுக்கு சதகா செய்யாமல் அவங்களுடைய நாட்கள் கழிந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரொம்ப கை நீளமான ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. அதே போல் இதை விட இவங்க திருமணமே, ரசூலுல்லாவுக்கு எப்படி திருமணம் நடந்துச்சுன்னு சொன்னால் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். ஏன் அப்படின்னா, ஜைனப் பின் ஜஹ்ஷை தான் ரசூலுல்லாஹ் அவங்களுடைய வளர்ப்பு மகன் இருக்காங்க ஜைத் பின் ஹாரிசா, அவங்களுக்கு இவங்கள திருமணம் முடிச்சு வச்சிருப்பாங்க. ஜைத் பின் ஹாரிசாவுக்கு யாரை? ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய வளர்ப்பு மகனான ஜைத் பின் ஹாரிசாவுக்கு திருமணம் முடிச்சிருப்பாங்க. முடிச்சு இது வந்து ஜைத் பின் ஹாரிசாவுக்கு அடிமை. அவர் வந்து ஜைத் பின் ஹாரிசா ரொம்ப அடிமையான ஒரு மனிதர். எந்த ஒரு பேக்ரவுண்டு இதுவும் இல்லை, செல்வம் இல்லை, ரொம்ப அடிமையான, ரொம்ப ஏழ்மையான மனிதர். இந்த ஜைனப் பின் ஜஹ்ஷ் வந்து உயர்குல பெண்மணி. ஏன் இவங்களுக்கு 2 பேருக்கும் ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் ஒரு பேசும் பொருளாக இருக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா ஒரு அடிமையை கூட திருமணம் முடிப்பதற்கு உயர்குல பெண்கள் தயாராக இருக்கணும். இஸ்லாமிய மார்க்கத்தில் இதெல்லாம் பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திருமணம் முடிச்சு வைக்கப்பட்டதாக ஒரு வரலாறு. ஆனால் என்ன அப்படின்னாச்சுன்னா, 2 பேருக்கு ஒத்துமை வரலை, கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறாங்க, பிடிக்கல. அதனால் ஜைத் பின் ஹாரிசா என்ன செய்கிறாரு,
தலாக் விட்டுருதாரு. அல்லாஹ்வுடைய தூதரே என்னால் இவங்களோட வாழ முடியலை, நான் வந்து தலாக் விட்டுருதேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருதாரு. இப்போ விட்ட உடனே தான் அல்லாஹு தஆலா, அப்போ நீங்கள் நினைக்கலாம், உங்களுக்கு கொஸ்டின் வரலாம், இது என்னடா மகனுடைய மனைவியவே ரசூல்லா திருமணம் முடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதை நம்ம மட்டும் இல்லை, அந்த காலத்தில் இதை வந்து ஒரு புரளியாவே கிளப்பிட்டாங்க. ஐயோ இது என்ன மகனுடைய மருமகளை போய் வந்து இவர் திருமணம் முடிக்கிறாரு, என்னது இது மார்க்கம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் 2 விஷயம் கவனிக்கணும். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஜயீதுங்கிற அந்த பேர் மட்டும்தான் குர்ஆனில் ஒரு சஹாபியுடைய பேர் இடம்பெறுதுன்னா ஜயீதுடைய பேர் தான். எதனால பேர் இடம்பெறுது அப்படின்னா, இந்த மாதிரியான பழிச்சொல் நீங்குவதற்கே அல்லாஹு தஆலா பேரை இடம்பெற வைக்கிறான். ஏன் பேர் இடம்பெறுது அப்படின்னு சொன்னால், ஒரு வசனம் வருது என்னன்னா, எப்பயுமே ஜயீதை வந்து ஜயீது பின் ஹாரிசா, நம்ம இப்போ ஹதீஸில் படிக்கிறோம் இல்லையா, முன்ன எப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஜயீது பின் முஹம்மதுன்னே கூப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். முஹம்மதுடைய மகனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போதான் அல்லாஹ் ஒரு வசனம் இறக்குறான், வளர்ப்பு மகன்கள் உங்களுடைய சொந்த மகன்கள் அல்ல, நீங்கள் வந்து அவங்க வேற தந்தையுடைய பேர் சொல்லி தான் நீங்கள் என்ன செய்யணும், அவர்களுடைய ஒரிஜினல் தந்தையுடைய பேர் சொல்லி தான் அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் பிறப்பிச்சுட்டான். புரியுதா? இப்போ அவங்க வந்து வளர்ப்பு மகனாயிட்டாங்க. வளர்ப்பு மகன் ஆகும் பொழுது அது அந்நிய பெண்ணாயிட்டாங்க. புரியுதா? சொந்த மகன்கள் கிடையாது, மருமகள் கிடையாது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அடுத்து இன்னொன்று என்னன்னா, இது அல்லாஹ்வே என்ன செய்யறான், ஜைனபின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் அம்மாவை அல்லாஹ்வே திருமணம் முடிக்கிறதுக்கு ஒப்பந்தம் செய்யறான். நபியே உங்களுக்கு ஜைனபை நாம் நிக்கா செய்து வைக்கிறோம்ட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்வே நேரடியாக நிக்கா செய்து வைக்கிறதாக குர்ஆன்ல நேரடியாக இறக்கப்பட்டதுனால இது எந்த ஒரு பழிச்சொல்லுக்கும் ஆளாகாத அளவிற்கு அல்லாஹ் வகை இறக்கிட்டான். அது ஒன்று. இன்னொன்று நம்ம படித்தோம்ல, நிக்காவுக்கு சாட்சி வேணும், சாட்சி இல்லாத நிக்கா கூடாது. அப்போ இவங்களுக்கு எந்த சாட்சியுமே இல்லை. யார் சாட்சி? அல்லாஹ் தான் சாட்சி. அப்போ அல்லாஹ்வே சாட்சியாளனாக வைத்து நிக்கா செய்யப்பட்டதுனால அவங்க பேசக்கூடிய அந்த பழிச்சொல்லுக்கு வாயடைப்பது போல அல்லாஹ் இந்த 2 விதமாக அவங்களுக்கு குறித்த அந்த சர்ச்சை கொண்டு அவங்களுடைய நிக்கா முடிஞ்சிருச்சு. ஒரு வழியாக நிக்கா முடிஞ்சிருச்சுமா. முடிஞ்சு மறுநாள் வலிமா கொடுக்கறதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய வீட்டுக்கு ஜைனப் அம்மா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வலிமா கொடுக்கணுங்கிறதுக்காக அனஸ் என்ன செய்வாங்க, கூப்பிட்டுட்டு, அனஸ் நீங்கள் போய் என்ன செய்கிறீங்க, அபுபக்கர், உமர், உஸ்மான், இந்த முக்கியமான நெருக்கமான சஹாபி இருக்காங்க, அவங்களாம் கூட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. வலிமாக்கு வாங்கன்னு கூப்பிட்டு சொல்லுவாங்க. கூப்பிட்டு வந்துடுவாங்க. அனஸ் நீங்கள் போய் மஸ்ஜித் நபவியில் எந்தெந்த சஹாபாக்கள் இருக்காங்களோ எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுவாங்க. அனஸ் யோசிப்பாரான், என்ன ரசூலுல்லாஹ் வலிமாவுக்கு ஒரு ஏற்பாடும் பண்ணலை, வீட்டில் கொஞ்சம் சால்னா இருக்குது, ஒரு ஆட்டு இறைச்சி போட்டு கொஞ்சம் சால்னா, அப்புறம் ஒரு ரொட்டி மாவு பசிஞ்சு வச்சுருக்குறாங்க, அவ்வளவுதான். இதில் ஏன் இவ்வளோ பேரை கூட்டு வர சொல்கிறாரு ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு மஸ்ஜித் நபியில் இருக்கக்கூடிய சஹாபாக்கெல்லாம் தூக்கிட்டு கூட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அனஸ் நீங்கள் போயிட்டு அந்த மிஸ்கின்கள், நம்மளுடைய ஏழை எளியவர்கள்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் கூட்டுவாங்க. பார்த்தா எல்லாரையும் கூட்டு வந்துட்டாங்க. அந்த ஹதீஸில் வருது, ஒரு குட்டி அறைக்குள் நாங்கள் இப்படி ஒடுங்கி போய் உட்காந்துருந்தோம். 72 பேர் உட்காந்துருக்கோம். அப்போ அந்த அறைக்குள்ளே கிட்டத்தட்ட 72 பேர் உட்கார்ந்துருந்தோம் அப்படின்ட்டு அனஸ் அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பாத்திரத்தை கொண்டு வாங்க, இது முஅஜிஸா, அற்புதம், அந்த பாத்திரத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்துடைய மேலே இருக்கக்கூடிய அந்த துணியை திறக்காமல் அதிலிருந்து என்ன செய்கிறாங்க, இறைச்சிகளை, அதிலிருந்து ரொட்டிகளை என்ன செய்கிறாங்க, எடுத்து எல்லா சஹாபாக்களுக்கும் விருந்தளிச்சிருக்கிறாங்க. ஏன் இந்த வலிமாவுக்கு மட்டும் இவ்வளவு முஅஜிஸா அப்படின்னா, இது அல்லாஹுவால் நடத்தி வைத்த ஒரு நிக்காஹ் என்பதனால இவ்வளவு அற்புதங்கள் அந்த இடத்துல நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, வலிமா ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. நம்ம ஆளுங்க எழுந்திரிச்சு போகிறாங்களா? போகாமல் சாப்பிட்டுட்டு உட்காந்து பெட்டை போட்டாங்க. பிஸ்மில்லான்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச ஆரம்பிக்காங்க. ரசூலுல்லாவுக்கு சங்கடம். ஏன்னா வீட்டில் பெண்கள் இருக்கிறாங்க, ரசூலுல்லாவும் இருக்கிறாங்க. என்னடா எழுந்துச்சு போக மாட்டேங்காங்க, ரசூலுல்லாஹ் யாரும் போங்கன்னு சொல்லவும் மாட்டாங்க. உடனே அல்லாஹ்வே சொல்கிறான், குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களுக்கு விருந்து கொடுக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு வீண் பேச்சு பேசாமல் தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, போங்க. அது ஏன் அப்படின்னா அந்த நபியை நோகடிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற வசனம் வகி வந்த உடனே எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, எந்திரிச்சு போயிட்டாங்க. அது போல தான் நாமளுமே ஏதாவது ஒரு விருந்துக்கு போகிறோம் அப்படின்னா, விருந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்யக்கூடாது, பேச ஆரம்பிக்காமல் வந்த வேலையை பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் கிளம்பிடணும். சரியா? ஆமாம், அது ஏன்னா அது அந்த இருக்கக்கூடிய அந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய நம்ம குடும்பங்களுக்கு ஏதாவது சில சங்கடங்களை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்குது. இப்படி கிரிட்டிக்கலான திருமணமாக நடந்து அல்லாஹ்வால் நிச்சயிக்கப்பட்டு அல்லாஹ் நடத்தி வைத்து வலிமா கொடுத்த ஒரு அற்புதமான திருமணம் என்றால் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
அவங்களுடைய மரண நேரம் வந்துடுறோம். அதுக்கு முன்னாடி ரசூல்லா அவங்க சில வசியத் செஞ்சுட்டு போகிறாங்க. ஏன்னா இந்த கஃபன் தஃபனை பற்றி சொன்னோமா, அவங்களுடைய செலவுலேருந்து செய்யணும்னு சொன்னோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ரசூல்லாவை எந்த கட்டிலில் எந்த இடத்துல நீங்கள் குளிப்பாட்டுறதுக்கு உபயோகப்படுத்தினீங்களோ அந்த கட்டிலில் வச்சு என்னை குளிப்பாட்டுங்க, அதை வைத்து நீங்கள் சுமந்துட்டு கபரில் வைங்க அப்படின்ட்டு ஒரு வசியை செஞ்சுருந்தாங்க. அன்றிலிருந்து முக்கியமான விஐபிஸ்க்கு மட்டும்தான் அந்த அந்த சந்தக்கூடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரசூல்லா வச்சு குளிப்பாட்டி இருந்திருக்காங்க. அதை மர்வானுடைய ஆட்சி காலத்தில் விஐபிஸ்க்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பொக்கிஷமாக அது பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இவங்களுடைய வரலாற்றில் இதை மட்டும் நம்ம இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கிறோம். யார் இந்த ஜைனப் பின் ஜஹ்ஷ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வரணும். அவங்களுடைய கல்யாணம் திருமணம் இப்படி நடந்துச்சு, அவங்களுடைய சிறப்பு பெயர் உம்முல் மசாக்கின், அவங்க நல்ல செல்வந்தர, அதாவது தான தர்மம் சிந்தனை உடைய ஒரு பெண்ணாக இருந்திருக்காங்க, ரசூலுல்லாஹ் மேல அவ்வளோ பாசமாகவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ்.